சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா? நல்ல உரையாடல் சகோதரி சுவாதி. இப்போ இரு தரப்புல இருந்தையும் அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவித்தாங்க. நல்ல உரையாடல், நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்தல மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம ஸ்கூலு மாதிரி இன்னொரு ஸ்கூலில் இங்கே நூற்றாண்டு விழா நடக்கிற மாதிரி அங்கே ஒரு விழா நடக்குது, ஆண்டு விழா மாதிரி. அந்த வந்து நிறைய ஸ்டேஜெல்லாம் போட்டு சேரியர்லாம் போட்டு நீட்டாக கோலமெல்லாம் போட்டு நிறையா சீஃப் கெஸ்ட், அதாவது சிறப்பு விருந்தினர்கள் அழைச்சிருக்காங்க. அந்த கிராண்டாக போய்க்கிருக்கப்ப இந்த மாதிரி மாணவர்கள்லாம் அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அப்போ வந்து நிறையா சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னேன்ல. அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஜீப் வருது. அந்த ஜீப்பில் இருக்கவரை வரவேற்கிறதுக்காண்டி ஹெச்எம் சார் ஓடி போய் வரவேற்கிறாரு. டீச்சர்லாம் பார்த்தோன்னே பயப்படுறாங்க. அப்போ அங்கே உட்காந்துருக்க 2 மாணவர்கள் பேசிக்கிறாங்களாம், யாரா இவர், ஜீப் வந்தோடனே ஹெச்எம் சாரே ஓடி போய் வரவேற்கிறாரு, டீச்சர்லாம் பயப்படுறாங்க, யாரா அப்படின்னு பார்த்தா வந்திருக்கிறது சிஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்திருக்காரு. அவர் வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட சேரில் போய் உட்கார்றாரு. அப்போ அந்த 2 சின்ன பையங்களும் பேசிக்கிறாங்களாம், ஏலே சிஓ சாரை பார்த்து ஹெச்எம் சாரே ஓடி போய் வரவேற்கிறாரு, என்ன டீச்சருங்களே பயப்படுறாங்க, அப்போ நம்ம பெரிய ஆளாகி ஒரு சிஓவா தாண்டா ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது, இன்னொரு ஜீப் வருது. அப்போ சிஓ சாரோட சேர்ந்து போய் அந்த ஜீப்பில் இருக்கிற வர வைக்கிறாங்க. வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்திருக்காரு. அவர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சேரில் உட்கார்றாரு. அப்போ அந்த 2 மாணவர்கள் பேசிக்கிறாங்க, ஏலே சிஓ பெரிய படிப்பு இல்லை, டிஓ தான் பெரிய படிப்பு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் அவர் உட்காந்த பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது, இன்னொரு ஜீப் வருது. அப்போ டிஓ, சிஓ, ஹெச்எம், டீச்சர் எல்லாரும் போகிறாங்க, போய் வரவேற்கிறாங்க. வந்திருக்குது ஜேடி, ஜாயின்ட் டைரக்டர் வந்திருக்காரு. அவர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் அவங்க காரில் வந்ததுனால காரில் ஏறாமல் அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாரு. கிராமத்துக்குள்ளே போயிட்டு ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டுக்கிட்ட ஜேடி சார் வெளியே நின்று கூப்பிட்றாரு உள்ள, ஐயா சின்னச்சாமி ஐயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே ஒரு வயதான முதியவர் ஒரு கைத்து கட்டிலில் படுத்துக்கிட்டு, யாருப்பா உள்ளே வாங்க அப்படின்றாரு. அப்போ அந்த ஜேடி அப்படியே மெதுவாக உள்ளே போனார். ஐயா என்னைய ஞாபகம் இருக்கா, நான் சுப்பிரமணியம் ஆனவன், உங்கள் அரசு பள்ளியில் படித்தேனே, நீங்கள் கூட என்னைய அடித்து முட்டியெல்லாம் பாட வச்சிங்கல்ல, அந்த கண்டிப்பு தான் இப்போ என்னை இந்த நிலைமைக்கு மாற்றிருக்கு, இப்போ நான் ஜேடி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கடுத்து அந்த சின்னச்சாமி ஐயாட்ட அவர் காலில் உளுந்து தொட்டு கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாராம். அப்போ அந்த 2 பையங்களும் பேசிக்கிட்டாங்களாம், இளைய சிஓ பெரிய படிப்பு இல்லை, டிஓவும் பெரிய படிப்பு இல்லை, ஜேடியும் பெரிய படிப்பு இல்லை, ஒரு மனுஷன் எங்கே ஏறி எப்படி போனாலும் அதுக்கு அடித்தளம் என்பது ஒரு ஆசிரியர் தாண்டா, நம்ம 2 பேரும் பெரிய ஆளாகி ஒரு ஆசிரியராக தாண்டா ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அப்ப மாணவ முன்னேற்றத்தில் பெரிதும் பங்கு வகிப்பது ஆசிரியர்கள் என்றால் பெற்றோரின் பங்கு என்ன? என்னோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களாம் படித்த காலகட்டத்தில் அவங்களோட பக்கத்தில் உட்காந்து யாரும் சொல்லி கொடுத்ததில்லை, யாரும் படிக்கவும் வச்சதில்லை. ஆனால் இப்போ பார்த்தா ப்ரீகேஜிலேருந்து +2 வரை, ஏன் கல்லூரிக்கு போனால் கூட மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் ஹோம்வொர்க், அதாவது வீட்டு பாடம் என்பது மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் சேர்த்தே அவளை எளியதாக இருந்த கல்வியை அவளை கடினமாக மாறிவிட்டது. அதை மாணவர்கள் மட்டும் சுமக்க நேரிடாமல் பெற்றோர்களும் சேர்ந்து சுமக்க நேரிடுகிறது. அப்போ மாணவ முன்னேற்றத்தில் பெரிதும் பங்கு வகிப்பது பெற்றோர்களா? இப்போ சமீப காலமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கதை தான். அதாவது திருவள்ளூர் மாவட்டம், அங்கே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவரோட பேர் பகவான். தன்னுடைய தொடக்கப்பள்ளியிலிருந்து கல்லூரி வரை அரசு இதிலே படித்து அவரோட திறமையினால் ஒரு ஆசிரியராக உருவாகிறாரு. அப்புறம் ஆசிரியராக ஆன பிறகு திருவள்ளூர் மாவட்டம் வெளியகரம் அப்படின்ற கிராமத்தில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றுறாரு. அவர் மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் நல்லா புரிகிற மாதிரியும் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலே அந்த டீச்சரை பிடிச்சி போயிடும். அப்படின்றப்ப அவருக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர், அதாவது பணியிடை மாற்றம் ஏற்படுது. அப்போ அது மாணவர்களுக்கு தெரிஞ்சு பணியிடை போராட்டத்திலும் பாச போராட்டத்திலும் ஈடுபடுறாங்க. இதை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அப்போ அந்த பகவான் அப்படின்ற ஆசிரியரோட அர்ப்பணிப்பு மாணவர்களிடம் எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்களேன்.
இப்போ நீங்களே நிறைய இடத்துல பார்ப்பீங்க, இந்த இங்கேருந்து மெயினில் திருமங்கலம் போனால் கூட இந்த கட்டட வேலைக்கு, தொழில்நுட்ப வேலைக்கு, இந்த மாதிரிக்கெல்லாம் வடக்கன்ஸ் அவங்க வந்து பிள்ளைகளை வந்து வேலைக்கு அனுப்பிடுவான். வீட்டில் கஷ்டம், வீட்டில் வரும்னா பிள்ளையை வேலைக்கு அனுப்பிடுவான். ஆனால் கழுத்தில் ஒரு மஞ்சக்கயிறை மட்டும் போட்டுட்டு மீதெல்லாத்தையும் அழகு வச்சாவது தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சு அழகு பார்ப்பாங்க. அதே தமிழ்நாட்டு பெற்றோர்களின் அழகு. நான் சொல்றது உண்மைதானே? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டிஜேக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. தம்பி, இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், போற வரவங்கெல்லாம் போட்டு இது பண்றாரு. நான் இன்னொரு தடவை பெரிய கைத்தட்டல் டிஜேக்கு. வாய்ப்பில்லை ராஜா. சரி, இப்ப நல்ல கருத்துக்களை தெரிவிச்சிட்டோம். இப்போ வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். என்ன சொல்லலாம் தீர்ப்பு? பெற்றோர்கள் அதான் சொல்லுவீங்க. இப்ப தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. மாணவ முன்னேற்றத்தில் பெரிதும் பங்கு வகிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா? அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். மாணவ முன்னேற்றத்தில் பெரிதும் பங்கு வகிப்பது பெற்றோர்கள் ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கம் ஆசிரியர்கள். ஒரு நாணயத்திற்கு எவ்வாறு இரு பக்கம் முக்கியமோ அதே போல மாணவ முன்னேற்றத்தில் பெற்றோர்களும் ஒத்துழைக்கணும், ஆசிரியர்களும் ஒத்துழைக்கணும். அதையும் தாண்டி இந்த சமூகமும் ஒத்துழைக்கணும். நீங்க நிறைய பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க. இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர் வந்து நகைச்சுவையா ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்னன்னா, அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 2 பேர் ஒரு 5 அடி ஆழத்துக்கு ஒரு குழி தோண்டிக்கிட்டே போயிருக்கான். பின்னாடி ஒருத்தையும் மூடிக்கிட்டே வந்திருக்கான். அது ரொம்ப நேரமாக ஒருத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா பண்ணுறான் அவன்? ஒரு ஆள் 5 அடிக்கு குழி தோண்டிக்கிட்டே போகிறான், பின்னாடி ஒருத்தையும் மூடிக்கிட்டே வரையான். அவன் பார்த்துட்டு போய் கேட்டான், என்னடா பண்ணுற? தோண்டிக்கிட்டே போகிற, பின்னாடி ஒருத்தையும் மூடிக்கிட்டே வரையான்னு. அப்போ அதில் இருக்க 2 பேரில் ஒரு ஆள் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் 3 பேர், எங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேலை. என்னோட வேலை என்னன்னா குழியை தோண்டுறது, 2வது ஆளோட வேலை என்னன்னா செடியை நடுறது, 3வது ஆளோட வேலை என்னன்னா அதை மூடுறது. இன்னைக்கு 2வது ஆள் ஆப்சண்ட்டு. இதை போயிட்டு என் முதலாளிகிட்ட சொன்னேன்னா, நீ ஓ வேலையை ஒழுங்கா பாரியா, அடுத்து அவனா பாப்ப அப்படின்னு சொல்லுவார். அதுக்காண்டி நாங்கள் எங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி தான் மாணவ முன்னேற்றத்தில் பெரிதும் பங்கு வகிப்பது பெற்றோர்களும் அவசியம், ஆசிரியர்களும் அவசியம். அதையும் தாண்டி இந்த சமூகமும் ஒத்துழைத்தாதான் இந்த மாணவன் முழுமை பெறுவான். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay, okay. Okay? மாணவர்கள் தீர்ப்பை மாத்தி சொல்லு. நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லு. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஆசிரியர்கள் 2ஆம் பெற்றோர், பெற்றோர்கள் வந்து 2ஆம் ஆசிரியர். அப்ப தீர்ப்பு என்னன்னா, மாணவ முன்னேற்றத்தில் பெரிதும் பங்கு வகிப்பது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் என்று கூறி இவ்வரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வெரி குட், நல்லா இருந்துச்சு பட்டிமன்றம். பாராட்டி ஒரு கைதட்டுங்க எல்லாம். நல்லா, வெரி குட். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி யாருமே தெரியல. புரியாப்பா? ட்ரெஸ் மாற்றிட்டு வரோம், யூனிஃபார்ம், இந்த கருப்பு சட்டைக்காரன் ஒருத்தந்தே அப்படி நம்ம ஸ்டூடெண்ட் தெரியுது. மற்றவங்க பூரா நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியல. பார்த்தியா, நடுவில் உட்காந்துருக்கிறவர் வருங்கால சாலமன் பாப்பையா மாதிரியே இருக்காரு. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? இங்கிட்ட உட்காந்துருந்தவங்களா வருங்கால பாரதி பாஸ்கர், நேற்று வந்த கவிதா ஜபகர் மாதிரியே இருக்காங்க. இங்கிட்டு இருக்கவளை பார்த்தா பூரா வருங்கால ராஜா மாதிரியே இருக்கு. வருங்கால ராஜா மாதிரி வர்றாங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருந்துச்சு பட்டிமன்ற, வாழ்த்துக்கள். ரைட், நம்ம மியூசிக் போயிடலாமா? யாரும் எந்திரிக்க கூடாது, ஈரமா வேற இருக்கு. எந்திரிச்சா முன்னால போயிடுவேன், எந்திரிச்சா முன்னால் அனுப்பிச்சி விடுவோம். மழை வேற பெஞ்சுக்கிட்டு